நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் அன்பரசி அம்மா உங்கள் வாயாலே இங்கே வந்துட்டு எல்லோரும் முன்னாடி இவர் தான் உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்ல வைக்கிறேன், இது நான் கும்புற முருகர் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரை பிடிச்சி சத்தியம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அந்த சைடு சிவகாமி மங்காவும் காமிச்சிட்ருக்காங்க. எம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது, அனன்யாவுக்கு நம்ம தான் கொலை பண்ணோன்னு தெரியாது, தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதாம்மா, நம்மளை போட்டு தள்ளிடுவாமா அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் விடுடி, நீ சொல்லிக்காத நானும் சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அவகிட்ட வந்துட்டு இதை பற்றி மூச்சே விட்டுறக்கூடாது. சரி நாளைக்கு வந்துட்டு அனன்யாவோட பர்த்டே, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சிடணுமா, மறுபடியும் கலகலப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பர்த்டே பரிசு வச்சுருக்கேன்டி, ரொம்ப அது வந்துட்டு சிறப்பானது அப்படின்னு சொல்ல, என்னம்மா சிறப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உனக்கு வந்துட்டு கஸ்தூரியை கிஃப்டாக கொடுத்தல, அது மாதிரி அவளுக்கு வேற ஒன்று அப்படின்னு சொன்னேன். என்னம்மா அதுங்களே பொண்ணை கண்டுபிடிச்சிட்டியா எனக்கு தெரியாமல் அப்படின்னு கேட்க, ஏச்சி நிறுத்தடி, அவளுக்கு இப்போ எதிரியாக இருக்கிறது யாரு, அந்த அன்பரசி தானே, அவளை தான் கொண்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ பாட்டுக்கு கொலகுலன்னு மறுபடியும் வந்துட்டு இறங்கிட்டேன், கொஞ்ச நாள் போட்டுமா அதுக்கடுத்து பண்ணுவோம் தொடர்ந்தா அப்படின்னு சொல்ல, ஐயோ சும்மா இருடி, இதெல்லாம் சூட்டோட சூட்டாக முடிச்சிடணும். என் பேத்தி வாழ்க்கையில் ரொம்ப தான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவளை போட்டு தள்ள நான் ஒரு பக்காவாக பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, எம்மா எதுக்கும் நீ கொஞ்சம் அடக்கி வாசிமா, ஓவரா வாசித்து நீ போயிடாதம்மா அப்படின்னு சொல்ல, ஏடி என்னடி அம்மாட்ட பேசுகிற மாதிரி அடி பேசுகிற அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நீ இப்போ உடனே அடுத்தடுத்து பண்ணனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் வந்துட்டு பெரிய பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா அடுத்து வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, இப்போ ஃபோன் வரும்ல அதை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ எவ்வளோ நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, பார்த்தா கரெக்டாக அன்பரசி அப்போ தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி சொல்ல போக இங்கே ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. ஐயோ அம்மா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்க, அந்த சைடு அன்பரசி என்ன இது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்க, இங்கிட்டு வந்துட்டு சிவகாமி சொல்கிறாங்க, அம்மா நான் அடித்து சொல்கிறேன் இவதாம்மா கஸ்தூரியோட பொண்ணு, ஏன்னா அம்முன்னு சொல்ல வந்தாமா அப்புறம் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, உடனே நம்ம போய் சார்ஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 சார்ஜை போட்டு பார்த்தா சார்ஜே ஏறல, மொபைல் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் போல், சரி காலையில் சர்வீஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சந்திரசேகர் தூங்கி எந்திக்க அன்பரசி டீயோட போய் நிற்கிறாங்க. என்னம்மா இது நீ எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, பரவாயில்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்ல, ஏம்மா எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் எந்திரிச்சு குடிச்சுக்குருவல அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் என்னோட அப்பா, உங்களுக்காக 20 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டுட்டு அந்த டீ எடுத்து வந்துட்டு குடிக்கிறாரு. அன்பரசி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க, அத்தா தாயே முடியல அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு சந்திரசேகர் சொல்கிறாங்க, இன்றைக்கி அனன்யாவோட பர்த்டேமா, அவளுக்கு வந்துட்டு கிஃப்டாக ஒரு கார்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் கொடுத்து அவளை வந்துட்டு பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல, அனனாக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்க, அந்த இடத்துக்கு மஞ்சு வராங்க. அன்பு ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, பார்த்தா கஸ்தூரி தான் கால் பண்ணியிருக்காங்க. அன்பு நான் அம்மா பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்ல, இப்போ எப்படி சார் முன்னாடி பேசுறது, நம்ம தள்ளி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோ அலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத மாதிரி போக பார்க்க, நீ அனன்யாக்கு விஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் வந்துட்டு சொல்லி அனுப்பிச்சு வராங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததும், அம்மா இது என்னமா புது நம்பர் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் இதை வந்துட்டு நம்பர் மாற்றிட்டேன் அப்படின்றாங்க. அப்படியா உன் நம்பருக்கு நான் கால் பண்ணாமா, நைட்டு பிஸின்னு வந்துச்சு அப்படின்றாங்க. என்னது பிஸியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மொபைலை வச்சு நான் உன் பிள்ளையை கண்டுபிடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, அதை விடுறா இனிமே வந்துட்டு அந்த நம்பர் இல்லை என் நம்பர், இந்த நம்பர் மட்டும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ தானே மறுபடியும் சிவகாமி மங்காவும் அந்த நம்பர் கால் பண்ண அன்பரசி அட்டன் பண்ணி பேசி ஒரே அடியாவில் போட்டு தள்ளிட்டு சீரியலை முடிச்சிருவாங்க. அதுக்கு தான் அடுத்து வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா நீங்கள் வந்துட்டு இங்கே வரணுமா பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்ல, ஐயோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா இப்போ எப்படி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு கஸ்தூரி யோசிக்க, இங்கிட்டு வந்துட்டு அன்பரசி யோசிக்காங்க, உங்களை வர வச்சு நான் எப்படியாவது அப்பா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உண்மையை சொல்ல வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா வாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்ல, சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருக்காங்க. அடுத்த சீனில் பர்த்டே கலர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. சிவகாமி நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. மங்கா வர்றாங்க. என்னடி அனன்யா ரெடி ஆகிட்டாளா அப்படின்னு கேட்க, ரெடி ஆகிட்டு இருப்பாமா அப்படின்றாங்க. சரிடி அந்த மொபைலை வந்துட்டு சர்வீஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னதும், சரிம்மா வந்ததுக்கப்புறம் பொண்ணு யார் என்ன ஏது நம்ம கண்டுபிடிக்கிறதுல முழு மூச்சை இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அந்த அன்பரசி கொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், அங்கே வரு 2 பேர் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல, சரி விடுடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா திங்கிற சோத்துக்கு இந்த வேலையாவது பண்ணட்டும் அப்படின்னு உங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அனன்யா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அம்மா அனன்யா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி போய் உள்ளே வர வச்சு ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்துட்டு அன்பரசியை வந்துட்டு மஞ்சு திட்டிகிட்டு இருக்காங்க, நீ டெக்கரேஷன் பண்ணுறது இல்லாமல் என்னை போய் இவளுக்கு பண்ண வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து வந்துட்டு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. மேலேருந்து அனன்யா வர்றாங்க. பார்த்தா ரெடி ஆகாமல் சும்மா ரஃப்யூஸ்லேயே வர்றாங்க. என்ன இது இவ ரெடி ஆகாமல் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிகிட்ட மங்கா கேட்க, அதான் தெரியலமா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷ் பண்ண, ஆமாம் இப்போ இது ஒன்று தான் குறை, எனக்கு இந்த வீட்டில் எதுவுமே பிடிக்கல,
நீங்களாம் சொந்த அப்பாவா, எவ்வளோ ஒருத்திக்க வந்துட்டு பாசம் வச்சுருக்கீங்க, போய் இந்த இவ்வளோ கூட பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் என் மேலே பாசம் வைக்கலையில, அந்த கிழமை ஆயுள் முடிச்சு செத்து போய் தொலைஞ்சிட்டான், அதுக்காக கல்யாணத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுகிறாங்க. கேக் எடுத்து சந்திரசேகர் மூஞ்சிலே விட்டு எறிகிறாங்க. அவர் எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிற்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.